பெயரால் துவங்குகிறேன். படுகொலை செய்யப்பட்ட அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மிக எழுச்சியோடு இங்கே நினைவேந்தல் பேரணியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு சகோதரர் நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ப. ரஞ்சித் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, திரளாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் மீதும் வல்லோனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனையோடு, நான் சார்ந்திருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த படுகொலையை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த படுகொலை நடந்த உடனடியாக இந்த காவல்துறை அதிகாரி அவராகவே முன் வந்து இந்த படுகொலையிலே எந்த விதமான அரசியல் காரணங்கள் இல்லை, இது மோட்டிவ்ல நடந்த கொலை என்று சொன்னார். அப்பவே எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நெல்லை முபாரக் அவர்கள் சொன்னார்கள், விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு போலீஸ் வாண்டடா எதற்காக இதில் அரசியல் சார்பு இல்லை என்று சொல்ல வேண்டும், அப்பவே இதில் அரசியல் சார்பு கட்டாயமாக இருக்கிறது என்கின்ற அந்த கருத்தை பதிவு செய்தது. அதைவிட இன்றைக்கு 11 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 11 பேரும் ஏதோ ஒரு அமைப்பை சார்ந்து அல்லது அரசியலை சார்ந்து சுற்றி சுற்றி பேர் வருது. இப்போ அந்த அதிகாரி இப்ப திரும்பவும் சொல்லுவாரா இந்த கொலையில் எந்த அரசியல் சார்பும் இல்லை என்று சொல்வாரா? அப்ப ஏன் அதிகாரிகள் தானே முன் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? நாங்கள் சந்தேகப்படுகிறோம், இதில் அத்தனை விதமான அரசியல் தலையீடோடு தான் இந்த படுகொலை நிறைவேறி இருக்கின்றது. அதற்காகத்தான் நீதி விசாரணை வேண்டும், உண்மையான விசாரணை வேண்டும் என்று இப்படியான பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பேரணியை நடத்துவோம் சொன்ன உடனே என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் பேசும்போது கூட சொன்னாங்க, அச்சப்படுறோம், தலித் தலைவர்கள் அச்சப்படுறோம், எப்படி நாங்கள் இனிமேல் நாங்கள் போவது கொள்வது என்று அச்சப்படுறோம் என்று சொன்னார். நானும் என்னுடைய மாநில தலைவரும் ஒரு முறை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இந்த சமூகத்திற்கு அரசியல் அறிவு ஓரளவுக்கு வந்துவிட்டது, அதனால் அம்பேத்கருடைய வார்த்தையில சொல்லணும்னா, நாங்கள் கொலை செய்யப்பட்ட எங்கள் அண்ணனை இழந்து நாங்கள் ஆவேசப்படுகிறோம், நாங்கள் அரசியல் படுகிறோம், ஆனால் ஒரு காலம் நாங்கள் அச்சப்பட மாட்டோம் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் அச்சப்பட மாட்டோம். எதற்கு அச்சப்படணும்? இந்த தேசத்தில் தலித் என்ற ஒரு பட்டியலின சமூகமும் அதே போன்று இஸ்லாமிய சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொன்னதுதான் என்னன்னா, ஒன்று நாங்கள் குற்றப்படுத்தப்படுவோம் அல்லது குற்றவாளிகளாக ஆக்கப்படுவோம். இது 2 சமூகமும் பாதிக்கப்படுற சமூகம். ஒன்று இஸ்லாமிய சமூகம், இன்னொன்று தலித் சமூகம் குற்றப்படுத்தப்படும் அல்லது குற்றவாளிகளாக ஆக்கப்படும். இதுதான் இன்னைக்கு அரசியல் நடக்கக்கூடிய விஷயம். அண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார் எங்கள்கிட்ட இந்த வார்த்தையை, நான் அப்படியே எழுதி கொண்டு பேசுறேன். அப்போ குற்றப்படுத்தப்படக்கூடிய சமூகமும் குற்றவாளி ஆக்கப்படக்கூடிய சமூகமும் இன்னைக்கு அரசியல் இருந்து ஓரங்கட்டப்படுவதற்கான எல்லா வேலைகளும் நடக்குது. ஆகவே தான் இந்த மேடையிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மேடையிலே எனக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. நான் சிறுபான்மை சமூகத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியிலிருந்து இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன். நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கின்றோம், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நீதி விசாரணை நடத்தப்படுவதற்காக சிறுபான்மை சமூக மக்கள் எல்லாம் உங்களோடு நிற்கிறோம், உங்கள் குடும்பத்தோடு நிற்கின்றோம் என்று நாங்கள் சொல்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே என்ன ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பது யார் தீர்மானிக்கிறார்கள்? எதிரிதான் தீர்மானிக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒருபோதும் அச்சப்பட மாட்டோம். எங்களுக்கு நீதி விசாரணை வேண்டும். இந்த கொலையில என்ன அரசியல் இருக்கு, என்ன அரசியல் ஒருத்தர் கூட மிஸ் ஆகாம தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே இந்த கொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.